கொம்பை சரியான நேரத்துல கர்த்தர் முளைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பா கணத்தை கொடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடி இருந்த சில ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். You will be a record breaker. இந்த வருஷம் உங்களோட டைம் வந்துருச்சு. இப்ப உங்க இருக்கிற வாழ்க்கை தரம் நிரந்தரம் அல்ல. உனக்கு ரெட்டிப்பான கணவரப்ப சில ஆள் அனுப்பி கர்த்தரோட கனப்படுத்துவார். இதுவரைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு காரியங்கள் அதிகாரத்தை எடுத்து வாழ்க்கையை உடைத்திருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவீராக. நீ கட்டப்படுவாய். மறுபடியும் கர்த்தர் சில பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் ரிப்பேர் பண்ணுவார், ரீபில்ட் பண்ணுவார், ரெஸ்டோர் பண்ணுவார். அவர் திருப்பங்களின் தேவன். He is a God of turnaround. இதுவரைக்கும் பிசாசு உங்க வாழ்க்கையில எவ்வளவு தலையெடுத்து சில காரியங்களை செய்திருந்தாலும் கர்த்தர் இன்னையோடு அந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். பிசாசு தலை தூக்கின எல்லா இடத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் காலின் கீழே நசுக்கி போட போகிறார். பிசாசு எந்தெந்த விதத்துல உங்களை உடைச்சானோ இனி அவன் உங்களை அந்த விதத்துல உடைக்க முடியாது. காரணம், யாரும் உடைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்கா எழும்ப பண்ண போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த சில தனிமையின் உணர்வுகளை கர்த்தர் போடுறாரு. நீங்க உங்க ஊழியத்துல தனிமையானவர்கள் அல்ல, உங்க குடும்பத்துல நீங்க தனிமையானவர்கள் அல்ல, உங்க தொழில நீங்க தனியானவர்கள் அல்ல. You are not alone. கர்த்தர் உங்க கண்களை திறக்கிறது நிமித்தமாய் உன் கண்களுக்கு இவ்வளவு நாட்களாய் மறைக்கப்பட்டிருந்த சில ஆசீர்வாதங்களை, உங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த சில பாதுகாப்புகளை கர்த்தர் வெளியரங்கமா உங்களுக்கு காட்ட போகிறார். போன வருஷத்துல நீங்க கடந்து வந்த பாதைகள்ல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கத்து கொடுத்திருப்பார். நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், முதல்ல மனுஷர்களை கர்த்தருடைய இடத்துல நீங்க வைக்க கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு காரியத்தை மனுஷர்களுக்கு கொடுக்காதீங்க. ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை செய்யற வரைக்கும் அதை யார்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணாதீங்க. சில காரியத்தை ஆவியானவர் உங்களை மூவ் பண்ணி செய்ய சொல்றப்ப அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க தனிமையா தான் செய்யணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். மூன்றாவது காரியம், கர்த்தர் போட்ட எல்லைக்குரிய நீங்க தாண்டுகிறப்பதான் பிசாசு நம்ம வாழ்க்கைய உடைக்க முடியும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவையும் என் வாழ்க்கையில நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் இன்னைக்கு நீங்க எடுக்கணும். After 60 seconds இந்த ஸ்டேஜ் பேனர் திறக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை திறக்கப்படும். திறக்கப்படுறப்ப நல்ல கரங்களை தட்டி, எப்படி யோசுவா 7வது முறை சுற்றுகிறப்ப இப்ப நம்ம 7 முறை இயேசுவேன்னு சொல்ல போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே. முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே. உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தலையான பலன். நல்ல கிளாப் பண்ணி சொல்லுங்க, உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தலையான மகிமை, இரட்டத்தலையான கனம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. இதுவரைக்கும் நீ எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு உன் முகத்தை காட்ட முடியாம மறைச்சியோ அதே இடத்துல கர்த்தர் உன் முகத்தை துணிச்சலோடு காட்ட வைக்கிறான். ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்ற, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உன் லட்சைக்கு பதிலாக உன் பாகத்துல நீ சந்தோஷப்படுவாய். அது நிமித்தம் உன் தேசத்துல நீ இரட்டிப்பான சுதந்திரம் அடைவாய். இரட்டத்தனையான கனத்தை நீ கொண்டாடுகிற வருஷம். நல்லா கிளாப் பண்ணிருங்களேன். இயேசுவின் நாமத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இரட்டிப்பான கனத்தை நீ கொண்டாடுகிற வருஷமாய் இந்த 2025 உன் வாழ்க்கையில இருக்கும். நல்லா கிளாப் பண்ணி. இதுவரைக்கும் நீ பார்த்த வெட்கப்பட்ட இடங்கள்ல, ஓ எஸ், இனிமேல யார் நினைச்சாலும் உன்னை வெட்கப்படுத்த முடியாது. யார் நினைச்சாலும் உன்னை கனவீனப்படுத்த முடியாது. யார் நினைச்சாலும் உங்களை சீப்பா ட்ரீட் பண்ண முடியாது. காரணம், அவர் இரட்டிப்பான கனத்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya. இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில டிலே ஆயிட்டு இருக்கிறதோ, எந்தெந்த காரியம் உங்க லைஃப்ல ரொம்ப நாள் தாமதம் ஆயிட்டு இருக்கிறதோ, ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றார், சில காரியங்கள் உங்க கையில சீக்கிரமா வரப்போகுது. சத்தமா கையை தட்டி சீக்கிரமாய்
கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். சத்தமா ஒரு ஆமென். ஏன் நீங்க இனிமே உடைய மாட்டீங்க அப்படின்னா காரணம், ஆண்டவர் உங்க லைஃப அவர் கண்ட்ரோல்ல இந்த வருஷம் எடுக்கிறார். சில நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கிற வரைக்கும் சில உடைக்கப்பட்ட நிலைமைக்கு அவர் அனுமதிப்பார். காரணம், உன்னையும் தாவீதை போல உன்னை தெரிந்து கொண்டவர் உனக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. உங்களுக்கு என்று ஒரு அரண்மனையின் வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். இன்னைக்கு கர்த்தர் சில பேரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றார், உங்களுக்காக ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உன்னுடைய கொம்பை சரியான நேரத்தில் கர்த்தர் முளைக்க பண்ணுவார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. முதல் ப்ராபசி 2025 கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் தீர்க்க தரிசன வார்த்தை, you will not broken by Satan. பிசாசினால் இனி நீ உடைக்கப்பட மாட்டாய். எப்ப உடைக்கப்பட மாட்டோம்? கர்த்தரை முன்னாடி வைக்கிறப்ப. இரண்டாவது, ஆண்டவர் உங்க மைய பகுதியில் நீங்க வைக்கிறப்ப, when you keep God as a center point, மையத்தின் பகுதியில் வைக்கிறப்ப ஆண்டவர் உங்க நடுவுல இருக்கிறங்கிறத காட்டுவார். தாவீது கோலியாத்தை ஜெயிச்சதுக்கு பிற்பாடு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுனாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதே. இன்னைக்கு நான் சில பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பா கனத்தை கொடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடி இருந்த சில ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நல்ல கையை தட்டி வராமே. உங்களுக்கு முன்னாடி சில பேர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டெல்லாம் நீங்க பிரேக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சில பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், you will be a record breaker. நல்ல சத்தமா வராமே. சில பேர் சொல்லுவாங்க, எப்பா இந்த விஷயத்துல இதுவரைக்கும் இவங்களால இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு யார் யாரெல்லாம் உங்கள்ட்ட சொல்றாங்களோ, இந்த வருஷத்துல அதே காரியத்துல நீங்க இறங்குறப்ப அவங்க செய்ததை விட 16,000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். எப்படி யோசேப்பை பத்தி சரியான நேரம் வரப்ப பார்வோன்ட்ட பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ, எப்படி சரியான கர்த்தருடைய நேரம் வரப்ப மேவி போசத்தை குறித்து சீபா தாவீதின் இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ, உங்களை குறிச்சும் இந்த வருஷம் உங்களோட டைம் வந்துருச்சு. உங்களை குறித்து யாரோ ஒரு மேல இருக்கிற நபர்கிட்ட பேச போறாரு. உங்க பெயரை கர்த்தர் மேல இருக்கிற நபர்கள் இடத்துல வாசிக்க வைக்க போறாரு. உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துற தேவையான ஒரு நபர்கிட்ட கர்த்தர் உங்களை குறிச்சு இடைப்பட போகிறார்னு நம்புறவங்க நல்லா தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, எனக்கான நேரம் வருகிறப்ப கர்த்தர் என்னை குறித்து ஒரு நபர்கிட்ட பேச போகிறார். நல்லா கையை தட்டி வராமே. நாள் நைட்டு வரைக்கும் ஒருத்தன் ஜெயில துருப்பிடிச்சு தட்டுல சாப்பிட்ட ஒருத்தனை அடுத்த நாள் காலையிலே கர்த்தர் அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து தங்க தட்டுல சாப்பிட வைக்க முடியும்னா, இப்ப உங்க இருக்கிற வாழ்க்கை தரம் நிரந்தரம் அல்ல. உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தலையான கனத்தை கர்த்தர் கொடுக்கிறப்ப நீங்க உட்கார்ந்து சாப்பிடுற இடத்தை கூட கர்த்தர் மாற்றுவார். இப்ப நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கூட, சில பேருடைய இடத்தை கர்த்தர் மாற்றுகிறார். சில பேருடைய வீடுகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க வேலை ஸ்தலங்கள்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு ரெட்டிப்பான கனவரப்ப சில ஆள் அனுப்பி கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். உனக்கு ஆஃபர் லெட்டர் நீ தேடி போகிறது அல்ல, உனக்கு தேடி வர வைப்பார். நீ உண்மையான கர்த்தருடைய அபிஷேகத்தை உன் மேல கர்த்தருடைய தயவு இருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் ஆள் அனுப்பி உன்னை கனப்படுத்துவார். நல்ல கையை தட்டி வராமே. வெட்கத்தை அனுபவிச்ச எல்லா இடத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா என்ன பாரு, நினைச்சு பார்க்காத வாழ்க்கைய தந்து ரெட்டிப்பான பலனை என்ன பார்க்க செய்வாரு. பாடுங்க. வெட்கத்தை அனுபவிச்ச எல்லா இடத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா, ஓஹோ நினைச்சு பார்க்காத வாழ்க்கைய தந்து ரெட்டிப்பான பலனை என்ன பார்க்க செய்வாரு. நான் உடைஞ்சு போவதில்லை, நான் குறுகி போவேன். நான் உடைஞ்சு போவதில்லை, நான் உடைஞ்சு போவதில்லை. கையை தட்டி நான் உடைஞ்சு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி நான் உடைஞ்சு போவதில்லை, நான் குறுகி போவதில்லை, நான் உடைஞ்சு போவதில்லை. காரணம் என்னையும் மீட்டு கொண்டாரு அவர் கையில
PPL மினிஸ்ட்ரியின் குடும்ப பங்காளராக இணைய விரும்புறீங்களா? அப்போ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. ப்ராஃபெட் டேனியல் ஸ்டீபன் அவர்களை நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க விண்ணப்பங்களை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாகவோ அனுப்பி தொடர்பு கொள்ளலாம். மினிஸ்ட்ரியின் விவரங்களுக்கு PPL அட்மின் எண்ணான 8870930326 தொடர்பு கொள்ளவும். மேலும் ஜெப உதவிகளுக்கு 9505560326 தொடர்பு கொள்ளவும். நீங்களும் PPL மினிஸ்ட்ரியின் ஜூம் மீட்டிங்ஸ்ல கலந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை அணுகவும். நம்மளுடைய PPL மினிஸ்ட்ரியின் அபிஷியல் வெப்சைட் ஆன www.pplministry.organization விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, PPL மினிஸ்ட்ரி மீடியா சைட் ஆகிய Facebook, YouTube, Instagram மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க ஜூம் மீட்டிங்ஸ் மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்களிலும் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, திண்டுக்கல், நாகர்கோயில் ஆகிய இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட மாவட்டத்துல நடக்கிற மீட்டிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க PPL அட்மின் நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.